உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன சொல்ல வர நீ இப்போ? இல்லைண்ணே, அது வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்காம. மர்மோல மாப்ள. ஆமாமா மர்மோல என்ன அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. இப்படி அழுது அழுது உன் உடம்ப கெடுத்துக்கிட்டீங்கன்னா உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற என் பேர குழந்தையுடைய ஆரோக்கியம் என்னமாகும்? என்ன சின்ராசு, என் மருமவளை அழ வைக்கிறதுக்கு தான் அங்கிருந்து இங்க பார்க்க வந்தியா? இல்ல மாமா, நான் என் தங்கச்சி கோமு சொன்னது இப்ப சரியா போச்சுல்ல? மாமா, அண்ணனை ஒன்னும் சொல்லாதீங்க, அதனால ஒன்னும் இல்ல. இல்லம்மா, நான் ஒன்னும் சொல்லல. நீ அழாம கண்ணை தொடச்சிக்கிட்ட கீழே வா. ஏன் சின்ராசு, இதையெல்லாம் என் மகன் பார்த்தனா எவ்வளவு கஷ்டம். அண்ணனும் தங்கச்சியும் மனம் விட்டு பேசிட்டேன்னு அவன் பெருந்தன்மையா கீழே உக்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டம். இல்ல. சரி வாங்க, வாமா வாமா கீழே வா. அவனே என்னாச்சு தெரியலப்பா, பாத்து என்னையாச்சு என்ன தெரியலமா, கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாத்து கொட்டுவா. என்னாச்சு குட்டிமா? பாத்து வரக்கூடாது. தெரியலண்ணே, திடீர்னு தடுமாறி கீழே விழ பாத்துட்டேன். கவனமா இருக்கணும்ல நீ. வயிற்று புள்ளக்காரி இப்படி கவனம் இல்லாம வந்தா எப்படி? நல்ல வேளை என் மரும வந்து பின்னாடி புடிச்சதுனால ஆச்சு. இல்லனா புள்ளத்தாச்சி பொண்ணு ஒரு இடமா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஜிங்கு ஜிங்குன்னு மாடிக்கும் கீழுக்கு இறங்குறது ஏறது மறந்தா நீ குழந்தை உண்டானதுனால உங்க அண்ணனுக்கு ஆகாம போச்சுன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இல்ல மருமவனே, உன் பொண்டாட்டி நடந்துக்கிறத பார்த்தா அவளே குழந்தைய போட்டு தள்ளிடணும்னு நினைக்கிறா போல இருக்கு. அதான் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க, பாத்துக்க. மரியாதை அவ்வளவுதான். அப்பா, ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காயா மகாராசி? எதுக்கு இப்ப சகிச்சுக்கிற? கோமு சொல்ற மாதிரி தானே இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. உன் அண்ணமாவ வந்தாலே இங்க எல்லாம் ஒவ்வொன்னும் பிரச்சனை தான். பா, நீனப்பா அதுக்கு வக்காலத்து வாங்குற? ஆமா அண்ணே, அவ தவறி விழுந்த மாதிரி தெரியல, வேணும்னே விழுந்த மாதிரி தான் இருக்கு. போது நிறுத்துறீங்களா? சும்மா அபாண்டமா பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மர்மவல, உனக்கு கொஞ்சமாச்சு எங்களுடைய பயம் புரியுதா இல்லையா? மாமா, பயம் புரியாம இல்ல மாமா. அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இரு. சின்ராசு, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன மாமா? நான் மாலை போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம உன்னை விட நான் வயசுல மூத்தவன். இல்லன்னு வச்சுக்கா, உன் காலில் கூட நான் விழுந்துறேன். என்ன ஏமாமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? என் பேர குழந்தைக்காக உன் வாழ்க்கை கெட்டு போயிடுன்னு நினைச்சு அதை அழிச்சுன்னு நீயே முடிவு பண்ணிடாத. ஆமா, என்ன மாமா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? என்னங்க நீங்க ரொம்ப ஓவரத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ சும்மாரு, உனக்கு ஒன்னும் தெரியாது. நான் முடிவா சொல்றேன், குழந்தை நல்லபடியா பிறக்கிற வரைக்கும் உன் அண்ணன் தங்கச்சி பாசத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி ஓரமா வைங்க. மருமவள, நீ என் பேரனை பெத்து என் கையில கொடு. அதை நான் வாங்கி என் தோல் மேல சுமந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ உங்க அண்ணனுக்காக என்ன ஒன்னாலும் பண்ணிக்கோ. உன் அண்ணனும் உனக்காக என்ன ஒன்னாலும் செய்யட்டும். இல்ல மாமா, அது உன்கிட்ட நான் இதை தவிர வேற எதையும் கேட்கல. சின்ராசு, நான் உன்கிட்ட நல்ல முறையா சொல்றேன், கேட்டுக்கோ.
கருப்பு சேலையை எடுத்து கொடுத்து இந்த மருந்து தர விசேஷம் எல்லாத்தையும் நாங்களே நடத்திக்கிறோம். நீ உன் வீட்ல இருந்து வந்து ஒன்னும் பண்ண வேணாம். நீ எது பண்ணாலும் அது கெட்டதாவே தான் இருக்கு. போதும் மாமா, உங்களுக்கு உங்க பேர குழந்தை மேல பாசம் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதுக்காக என் அண்ணனை பத்தி தப்பா பேசுறத என்னால பொறுத்துக்கவே முடியாது. உண்மையிலேயே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? குழந்தை இப்போ இது பாரு, உனக்கு இருக்கிற மாதிரி குழந்தை மேல எல்லாருக்கும் தான் பாக்குற இருக்கு. நீ இந்த மாதிரி அதிகமா கோவப்படுறதும் பதட்டப்படுறதும் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. பதட்டப்படாம கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? அவன குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது எல்லாருக்கும் தானே கஷ்டம். ஜென்மத்துக்கும் 2 குடும்பத்துக்கும் ஆகாமல போயிடும். என் பயமும் என்னுடைய பதட்டமும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் முட்டாள்தனமா தெரியுது. ஆனா நீங்க பயடாம இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. குழந்தை நல்லபடியா பிறந்துட்டா ஒண்ணும் இல்ல. தப்பா ஏதாவது ஆகி என் பேர குழந்தை பிறக்காம போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அக்கறை இல்லாம அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுவும் கொலை தானே. ஏங்க இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாமி நம்மள அப்படியெல்லாம் விட்டுறாது. நீங்க உங்க திருவாயை திறக்காம கொஞ்சம் அமைதியா இருந்து தொலைங்க. ஏய், என்னடி நீ ஏன் தெரியாம பேசிட்டு இருக்க? நான் அடிச்ச என்னப்பா நீ? விடுமா. என்னப்பா? அடியா என்ன பேச? அடிச்சியே நீ கொல்லு. யோ, சும்மா இருமா, நீ வாயை விட்டு பேசிட்டே இருக்க. தயவுசெய்து இதோட விட்டுருங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நான் இங்க வந்தது தப்பு தான். நான் இனிமேல் வரமாட்டேன். மச்சான், ஐயா, சத்தியமான குட்டிமா பார்க்க இங்க வரமாட்டேன். இல்ல குட்டிமா, என்னால உனக்கும் வயிற்றுல வர குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. மாமா நீங்க பயப்படாதீங்க மாமா. நான் வரமாட்டேன் மாமா. இப்போ நான் வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க மாமா. மன்னிச்சிருங்கம்மா. ஜாக்கிரதையா இருக்கட்டுமா? வரமா? மச்சான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேல வா. இல்ல மாமா. நான் பாத்துக்கிறேன், நீ வா. மச்சான், தப்பா நினைச்சுக்காதானே? அட நீங்க வருமாப்ல. நான் ஏன் உங்களுக்கு தப்பா நினைக்க போறேன்? என்ன இல்ல, அப்பாவை. அது அவரு என் மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க விடுங்க மாப்ள. மச்சான், உனக்கே அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். கவுச்சி இல்லாம ஒரு நாள் கூட அவர் தொண்டைக்குழியில சாப்பாடு இறங்கவே இறங்காது. ஆனா இப்போ சாமிக்கு மாலை போட்டு விரதம் இருக்காருன்னா அது காரணம் பேரப்புள்ள மேல அவர் வச்சிருக்க பாசம்தான். மாப்பிள்ள இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கு புரியுது மாப்பிள்ள. அவர் இப்போ அது கோபம் கூட கிடையாது, அது அக்கறை பாசம். உங்க மேல, குட்டிமா மேல, பிறக்க போற குழந்தை மேல வச்சிருக்க பாசம். அது தப்பு இல்லை, நியாயம் தானே அது. இப்போ ஒருவேளை சாமி நேரில் ஒரு மாதிரிலாம் கேட்காதீங்க. ஒரு வேளை உன் தங்கச்சி குழந்தையோட உசுருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னா நீ உன் உசுரை கொடுக்கணும். அது கேட்டுச்சுன்னா அது கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் உசுரை நான் கொடுத்துருவேன். மச்சான், இல்லை நான் அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மாப்ள. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு உடம்பு ஒரு உசுரும் தான் கொடுத்துருக்குறாரு.
ஆனால் எனக்கும் குட்டிமாவை பொறுத்த வரைக்கும் உடம்பு வேணா 2, ஆனால் உசுறு ஒன்றா கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது என்னோட உசுரோட வயிற்றுக்குள்ள இன்னொரு உசுறு வளரும் போது அதுக்கு பாதகம் வரும்போது நான் அதை பண்ணுவேண்ணா? அந்த வரலாம் நான் பண்ண மாட்டேன் மாப்பிள்ள. நான் இது பண்ணால் அது நல்லதுக்கு தான் பண்ணுவாப்புல. நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள. மச்சான் என்ன இப்படி பேசுற? உன்னை நான் நம்பாம இருப்பேனா? நீ இப்படி பேசுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இல்லை, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கான அப்படி பேசல. இல்லை மாமா என்ன அந்த கருப்பு போட கொடுக்குற சாயங்காலம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அது குட்டிமா வயிற்றுல ஒரு குழந்தைக்கும் நடக்கிற முதல் விசேஷம். அது நான் என் கையால் பண்ண வேண்டிய அது எனக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு மாப்பிள்ள. அது நான் தானே பண்ணும். அது நான் பண்ணும் மாப்பிள்ள. நீங்கள் எப்படியாவது மாமா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். இல்லை நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த கருப்பு புடவை, இந்த மருந்து கொடுக்குற சாங்கியம் பண்ணுறதெல்லாம் அது குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக தான். இதை தள்ளி போடாமல் உடனே பண்ணின்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம். அது என்னென்னா, அது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல மாப்பிள்ள. அது உடனே பண்ணிடணும் மாப்பிள்ள. அது எப்படியாவது நீங்கள் தான் மாமா கிட்ட சொல்லணும். அதை நான் பண்ணி ஆகணும் மாப்பிள்ள. மாப்பிள்ள உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் மாப்பிள்ள, எனக்காக பேசுங்க மாப்பிள்ள. புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள. மச்சான் இன்னும் நீ கையெல்லாம் எடுத்து கும்பிடுற? எனக்கு வாழ்க்கை கொடுத்த சாமியே நீ தான். என் முன்னாடி போய் நீ இப்படிலாம் பண்ணலாமா? உள்ள உள்ள வா, உள்ள போலாம். அத்தை, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அவங்க பேசட்டும். உன் அண்ணன் மனச உன் புருஷை சரி பண்ணி அனுப்பிச்சிருவான். நீ வா வானா வா. இல்லை மாப்பிள்ள, குடும்பன்றது ஒரு ஆலமரம் மாதிரி மாப்பிள்ள. அந்த ஆலமரமே நிறையா நிற்கிறதுக்கு வேறு தான் காரணம். ஆனால் அதுக்காக அந்த மரம் விழுத வேணாம்னு நினச்சிருமா? அது இதுக்கு மேலாம் குழந்தைங்க தான். அதுதான் நம்மளோட சந்தோஷம், நம்மளோட வம்சம். என் தங்கச்சியோட குழந்தைய வேணாம்னு நினைப்பேனா? மச்சான் நீ வேணா நினைக்காம இருக்கலாம், ஆனா நான் நினைச்சேன். என்னது? ஆமா, துளசி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படிப்பட்ட தங்கம் உன்னை கஷ்டப்படுத்த போற அந்த குழந்தைய வயிற்றுல சுமக்கிறானா, அது அவளுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும். மச்சான் இந்த குழந்தை இல்லைன்னு வச்சுக்கேன், அவனால இன்னொரு குழந்தைய பெத்துக்க முடியும். எனக்கு அந்த தெம்பு இருக்கு. ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒரு அண்ணன் அவளுக்கு கிடைப்பானா? துபார் மச்சான், என் தங்கத்தோட வயிற்றுல வளர்ற குழந்தை உன் விதியை மாத்தோம்னா எனக்கு அந்த குழந்தைய வேணாம் மச்சான். ஒரு ஆம்பளைய அப்பாவா மாத்துறது அவனோட முத குழந்தை. அதனாலதான் ஒரு அப்பனுக்கும் முத குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கும் அப்படிதான் மச்சான். ஆனா நானே மனசை கல்லாக்கி என் குழந்தைய வேணான்னு முடிவு பண்ணி டாக்டரை போய் பார்த்தேன். இந்த குழந்தை எங்களுக்கு வேணாம், தயவு செஞ்சு கலைச்சிருங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டேன். இந்த குழந்தை இல்லைன்னா தான் எங்களுக்கு சந்தோஷம்னு அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க, இந்த குழந்தைய மட்டும் நீங்க கலைச்சிட்டீங்கன்னா துளசி மறுபடியும் கர்ப்பமாக மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க மச்சான். துளசியோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. துளசிக்கு இந்த புள்ள வயிற்றுல தங்கினதே பெரிய விஷயம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம்லாம் குழந்தை வயிற்றுல நிக்காதுன்னு சொல்லிட்டாங்க மச்சான். அதனால இந்த புள்ள கலைக்கிற விஷயத்தல்ல அடியோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க.
டாக்டர் மட்டும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லன்னு வச்சுக்கேன், நான் துளசிக்கிட்ட பேசி என் புள்ளைய களைச்சிருப்பேன் மச்சான். ஏன் மாப்பிள்ள? ஏன்னா நீ எங்களுக்கு முக்கியம். இனி நானும் துளசியும் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நீ போட்ட பிச்சை இல்லையா? அதுக்கு நான் எப்படி மச்சான் வேற நன்றி கடனோ கைமாறம் பண்றது? அதுக்காக எனக்கு குழந்தைய போய் தப்பு மாப்பிள்ள. அப்பல கடவுள் நம்பிக்கைலாம் தேவைதான். ஆனா மூட நம்பிக்கைன்றதுலாம் மட்டும் அதெல்லாம் பைத்தியக்காரன். பிறக்க போற குழந்தை இந்த மாப்பிள்ள பண்ணான். அவனோட வாழ்க்கை அவனோடதான். அது அவனோட செய்கை, அவனோட எண்ணம், அதனாலதான் குழந்தை என்ன பண்ணும். சரி, அப்படி நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்றேன்னா, என் தங்கச்சியோட குழந்தைக்கு, என் மாப்பிள்ளையோட குழந்தைக்கு என் உசுரை கொடுக்கலாம். அப்புறம் நான் எதுக்கு? நான் என்ன மாப்பிள்ள நீங்க? எனக்கு வேற வழி தெரியல மச்சான். அதனாலதான் அந்த முடிவுக்கே போனேன். ஆனா காலமும் கடவுளும் அதை தடை பண்ணி விட்டுச்சு மச்சான். அப்பாக்கும் அம்மாக்கும் இல்ல, தங்கத்தோட வயிற்றுல வளர குழந்தை விட்டா வேற பேர குழந்தை இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனாலதான் அப்பா பேர குழந்தை மேல இருக்கிற பாசத்துல உன்கிட்ட கோவத்தையும் வெறுப்பையும் காட்டினப்ப உனக்காக என்னால பறிஞ்சு பேச முடியல மச்சான். உன் மேல வச்சிருக்க பாசத்தினால துளசி குழந்தை ஏதாவது பண்றவாளோன்னு அப்பா பயந்துட்டே இருக்காரு. அந்த பயத்தை ஜாஸ்தி பண்ற மாதிரி தான் இங்க ஒன்னும் நடந்துகிட்டே இருக்கு. சொல்லுவாங்கல்ல, காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையா, உன்னால குழந்தைக்கு தற்செயல ஏதாவது ஒன்று ஆனா கூட இல்ல, நீயும் துளசியும் திட்டம் போட்டு பண்ணீங்கன்னு அப்பா நினைச்சிருவாரு மச்சான். மச்சான், அந்த நினைப்புல நான் எப்படியாவது போக்கிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் மச்சான் இருந்தாகணும். இல்லைன்னு வையன், நம்ம உறவையே இல்லாம அப்பா பண்ணிடுவார் மச்சான். அதுக்குதான் மச்சான் பயப்படுறேன். உனக்கு புரியுதா மச்சான்? இப்ப நான் அவன்கிட்ட சொன்ன விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரியாது, தங்கத்துக்கு கூட தெரியாது. தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்றாத மச்சான். தெரிஞ்சிச்சுன்னா கஷ்டப்படுவா. யாருன்னு தெரியுதா? சின்ராசு. இல்ல, உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன மாதிரி இழிச்ச வயங்க லட்சக்கணக்காக உன்னை தேடி உன்னை நம்பி வரோம்ல. நாங்களாம் யாரு, நாங்க எப்படி இருக்கோம், எப்படி நீ ஞாபகம் வச்சுப்ப? சரி, நீ நல்லா இருக்கல்ல? நான் உனக்கு வேண்டிய இந்த முக்கால பூஜை நல்லபடியா நடக்குதுல்ல? இந்த அதிகால பூஜை, உச்சகால பூஜை, அந்தி நேரம் பூஜை அதெல்லாம் சிறப்பா நடக்குதுல்ல? சொல்லியிருக்கேனே, நம்ம சாமிக்கு இதெல்லாம் ஒழுங்கா பண்ணணும்னு சொல்லியிருக்கேனே. இந்த அபிஷேகம்லாம் ஒழுங்கா நடக்குதா உனக்கு? கறந்த பால் உனக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் உனக்கு தான் முதல்ல. உன்னோட நெய்வேத்தியத்துக்காக எங்க வயல்ல வளர்ற எல்லாமே உனக்கு தான் முதல்ல. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு
ஏன்னா நீ சாமியாச்சே, உனக்கு தான் நாங்கள் முதல்ல கொடுப்போம். ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரா நம்ம ஊர் மக்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம சாமி தான் நமக்கு முக்கியம், அதுக்கு வேண்டியது நம்ம பண்ணனா நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் வருஷம் உனக்கு திருவிழா வச்சு பொங்க வச்சு ஒயிலாட்டம் மயிலாட்டம் அது இதுன்னு தடபுடலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீ சந்தோஷமா இருக்கல? அது போதும். சரி, நான் ஒன்று கேட்குறேன். என் வேலை நான் ஒழுங்கா செய்யறேன்ல, உன் வேலை நீ ஒழுங்கா செய்யறியா? எது உன் வேலை? உன்னை நம்புறவங்கள நீ காப்பாத்துறது. அதை ஒழுங்கா செய்யறியா? நீ என்ன தெரியுமா செய்யற? உன்னை நம்பினவங்களை கஷ்டப்படுத்திட்டு உன்னை நம்பாதவங்களை காப்பாத்திட்டு இருக்கிற. எந்த ஒரு நியாயம் இது? உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன விரோதம்? என்ன பகை? ஜென்ம விரோதமா? அது என்ன புரியல எனக்கு. என்னையும் என் தங்கச்சி உனக்கு பிடிக்கலையா? அப்படி பிடிக்காத அளவுக்கு என்ன சாமி பண்ணிட்டோம்? அடுத்தவங்க குடியை கெடுத்தோமா? அடுத்தவங்க கெடுதல் பண்ணுமா? இல்ல ஒன்னதான் மறந்துட்டோமா? சின்ன வயசுல எங்க அப்பா அம்மாவை எடுத்துட்டேன், ஆனா அந்த மாதிரி தனியா கடந்தோம். அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அந்த சாமி தான் அப்பாவும் அம்மாவும். அப்படிதானே உன்னை நாங்க நினைச்சோம். நீ எங்களை அப்படி நினைச்சியா? எங்க ரெண்டு பேரும் புள்ளியா நினைச்சியா? அப்படி எங்களை புள்ளியா நினைச்சு எங்களை கஷ்டப்படுத்தி இருப்பியா? இல்ல இப்படி நாங்க அழுகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? என் தங்கச்சி இப்படி ஒரு நிலைமையில கொண்டு நிறுத்திருப்பியா? சொல்லு. பெத்தவங்க பிள்ளைங்களோட கஷ்டத்தை பார்ப்பாங்களா? அவங்க கண்ணில் இருக்க கண்ணீரை பார்ப்பாங்களா? என் தங்கச்சியோட வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி பண்ண? அவளை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற?